ஓகே. நாங்கள் ஏற்கனவே சொன்ன 5 மாநில தேர்தலுக்காக பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை உயர்த்தாமல் இருக்கிறார்கள். தேர்தல் முடிந்தவுடன் மோடி சர்க்கார் அதை ஏற்றும் என்று சொல்றோம். நாங்க என்ன சொன்னதை செஞ்சிட்டு இருக்காங்க. தேர்தலுக்காக ஐவாஷ் பண்ணாங்க, நாங்க ஏற்ற மாட்டோம்னு. தேர்தல் முடிந்த பிறகு அசாமில், வெஸ்ட் பெங்காலில், பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்ச பிறகு இப்போ அவர்கள் விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். இது மக்கள் புரிந்து கொள்வார்கள். சார், இப்போ திமுக பல்வேறு குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களே வச்சுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் மேல. அப்படி இருக்கும்போது திமுக தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பாஜக எதிர்ப்புங்கிற காங்கிரஸ் நிலைப்பாடு பல்லிழிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, விமர்சனம் வச்சிருக்காரு. இந்தியாவிலேயே பாஜகவை எதிர்க்கின்ற ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி தான். அது RSS உடைய கொள்கை கோட்பாடாகட்டும், பாஜகவுடைய அரசியலாகட்டும், அது வலிமையாக நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எதிர்த்து போராடக்கூடிய வலிமையும் ஆற்றலும் பெற்றவர் தலைவர் ராகுல் காந்தி. இந்த விமர்சனங்கள்லாம் ஒருபோதும் ஈடுபடாது. வைக்கிற குற்றச்சாட்டை எதுக்குன்னா, என்டிஏ கூட்டணியில இருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்கால ஐக்கியம் வராங்க, அதனாலதான் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. நாங்க தான் அதை கண்டிச்சிருக்கிறோமே. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் சொல்லியிருக்காங்க. குதிரை பேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அளவுகோல் மற்ற மாநிலங்களுக்கு என்ன பொருந்தமோ அதே அளவுகோல் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும்னு ஏற்கனவே விலக்கி சொல்லியிருக்காங்க. ஓகே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.